கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், என் பிள்ளைகளே, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் உலாவும்படி, ஆண்டவர் உங்கள் இல்லத்தில் உலாவும்படி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உலாவும்படி அவருக்கு இடம் கொடுங்கள். அவரை எப்பொழுதும் வரவேற்றுக் கொண்டிருங்கள். அவரை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டிருங்கள். பிசாசு இந்த உலகத்தில் எதற்கு வந்தான்? கொல்ல வந்தான், அழிக்க வந்தான், திருட வந்தான், மனுக்குலத்தை சூறையாட வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கிரயம் செலுத்தி நம்மை மீட்டுக் கொள்ளும்படி வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்மை சுகமாக்கி நல்ல சுகமான வாழ்க்கை வாழ வைக்கும்படி இயேசு வந்தார். இந்த வேளையிலும் கூட பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. பிசாசுக்கு சம்பந்தமான எந்த கிரியைகளும் உங்களிடத்தில் காணப்பட்டால் இப்பொழுதே அதை இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு அகற்றும்படி கிறிஸ்துவின் கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் குடும்பத்துக்குள் புகுந்து குழப்பத்தை உருவாக்குவான், கலகத்தை உருவாக்குவான், சண்டையை உருவாக்குவான், மகா பெரிய போராட்டங்களை உருவாக்கி குடும்பத்தை அழித்து விடுவான். ஆனால் இயேசுவுக்கு நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் கொடுத்து அவரை வரவேற்கும் பொழுது நம்மை வாழ வைப்பார், நம்மளை பிரகாசிக்க வைப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இப்பொழுது பிசாசை துரத்தும்படியான தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அதிகாரம் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். இருக்கின்ற இடத்தை முழுவதும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆக்கிரமித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிற மக்களை விடுவிக்கிற கரம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் வெற்றி நாளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.